இந்த உலகத்தில் உங்களை கீழே தள்ள நினைப்பவர்கள் யார் தெரியுமா? எப்பொழுதும் உங்கள் எதிரிகள் மட்டுமில்லை. சில நேரங்களில் அது உங்கள் உறவினர்கள், சில நேரங்களில் நண்பர்கள், சில நேரங்களில் உங்கள் சுற்றம் மற்றும் சில நேரங்களில் நீங்கள் நம்பியவர்களே. அவர்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொள்வார்கள். உங்கள் முயற்சியை சிறியதாக நினைப்பார்கள். உங்கள் கனவுகளை கேலி செய்வார்கள். ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் உங்களை அப்படி நடத்த அனுமதி கொடுத்தது நீங்கள்தான். ஆம், இது கடுமையான உண்மை. ஆனால் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை யாராவது தாழ்த்தி இருந்தால், உங்கள் உழைப்பை யாராவது அவமதித்திருந்தால், நீயால் முடியாது என்று யாராவது சொன்னிருந்தால், அப்படின்னா இன்று நீங்கள் கேட்கப் போவது சாதாரண வார்த்தைகள் இல்லை. இது உங்கள் மரியாதையை மீட்டெடுக்கும் மனப்போரின் தொடக்கம். இவை சாதாரண மக்களுக்காக அல்ல, உயர வேண்டும் என்று முடிவு செய்தவர்களுக்கான விதிகள். ஒரு மனிதரை உள்ளிருந்து மாற்றும் கொள்கைகள். வாருங்கள், ஆரம்பிப்போம். கொள்கை ஒன்று: பயம் காட்டாதே. இல்லையெனில் உலகம் உன்னை மிதிக்கும். இந்த உலகம் கருணையால் அல்ல, பலத்தால் இயங்குகிறது. நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று தெரிந்தால் மக்கள் உங்களை தள்ளி பயன்படுத்துவார்கள். நீங்கள் உங்களை எப்படி காட்டுகிறீர்களோ உலகமும் உங்களை அப்படியே மதிக்கும். பலவீனம் காட்டினால் புறக்கணிப்பு, தன்னம்பிக்கை காட்டினால் மரியாதை. பயம் உள்ளே உருவாகும் விஷம். அதற்கான ஒரே மருந்து நீங்கள் உங்களை நம்புவது. நீங்கள் உங்களை நம்பாத நாளில் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் இயக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நான் பயமின்றி வாழ்வேன் என்று முடிவு செய்தால் அந்த நாளே உங்கள் புதிய பிறப்பு. கொள்கை 2: உங்கள் மதிப்பை முதலில் நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை சிறியவராக நினைத்தால் உலகம் உங்களை பெரியவராக மதிக்காது. மக்கள் உங்கள் மதிப்பை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அதுவே உங்கள் மதிப்பு. உங்கள் கனவுகளை நீங்கள் அலட்சியம் செய்தால், உங்கள் குரலை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உலகம் ஏன் கேட்க வேண்டும்? உங்கள் எல்லைகள், உங்கள் பலம், உங்கள் மரியாதை, இவை அனைத்தையும் முதலில் நீங்களே உணருங்கள். தன்னை மதிக்காதவன் மற்றவர்களிடம் மரியாதை எதிர்பார்க்க முடியாது. கொள்கை 3: உங்கள் பலவீனங்களை உலகிற்கு வெளிப்படுத்தாதீர்கள். ஒவ்வொருவரும் உங்கள் நலனுக்காக இல்லை. சிலர் உங்களை புரிந்து கொள்ள வருவார்கள், சிலர் உங்களை பயன்படுத்த வருவார்கள். உங்கள் சிரமங்களை எல்லோரிடமும் சொல்லுவது உணர்ச்சி வெளிப்பாடு இல்லை, அது ஒரு ஆபத்து. புத்திசாலி மனிதன் தனது பலவீனங்களை பாதுகாக்க தெரிந்திருப்பான். அவன் பேசுவது குறைவு, செயல் அதிகம். உலகம் உங்கள் கஷ்டத்தை கேட்டு கண்ணீர் வடிக்காது, அதை ஆயுதமாக மாற்றும். எனவே உங்கள் பலத்தை வெளியில் காட்டுங்கள், உங்கள் பலவீனத்தை உள்ளே பாதுகாப்பாக வைத்திருங்கள். கொள்கை 4: தவறான நட்பு. உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் ஒரு விஷ மரத்தின் நிழலில் உட்கார்ந்தால் குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அதன் வேர் விஷம். அதேபோல் தவறான நட்பு, அது ஒரே நாளில் அழிக்காது, மெதுவாக உங்களை உள்ளிருந்து காலி செய்துவிடும். நீங்கள் அதிக நேரம் செலவிடும் மக்கள் உங்கள் சிந்தனையை வடிவமைக்கிறார்கள். சோம்பேறிகளுடன் இருந்தால் சோம்பல், குறைகூறுபவர்களுடன் இருந்தால் எதிர்மறை, லட்சியம் உள்ளவர்களுடன் இருந்தால் தீப்பொறி. தவறான நட்பை விட தனிமை மேல். கொள்கை 5: சிந்தனை உயர்ந்தால் வாழ்க்கை உயர்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி உங்கள் சிந்தனை. நீங்கள் உங்களை குறைத்து நினைத்தால் உங்கள் மனமே உங்கள் எதிரி ஆகும். நேர்மறை சிந்தனை பாதையை உருவாக்கும், எதிர்மறை சிந்தனை தடையை உருவாக்கும். உங்கள் மனதை எதனால் நிரப்புகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். கொள்கை 6: கோபம் கட்டுப்பாட்டில் இல்லையெனில் அது உங்களை கட்டுப்படுத்தும். கோபம் முதலில் உள்ளே எரியும், பிறகு வாழ்க்கையை எரிக்கும். கோபத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் தவறு. மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கிய போது அவசரமும் உணர்ச்சியும் கலந்த முடிவுகள் அவனை அழிவுக்கு இட்டுச் சென்றது. அது வரும் மகாபாரதம் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. அமைதிதான் உண்மையான பலம். கோபம் வந்தால் நிறுத்து, மூச்சை கவனிக்க, பிறகு பேசு. கொள்கை 7: ரகசியம் பாதுகாப்பது அறிவு. உங்கள் வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை. உண்மையான ரகசியம் உங்கள் மனதில் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ரகசியம் வெளியே சென்றால் அது தகவல் அல்ல, ஆயுதம். எனவே யாரை நம்புவது, எவ்வளவு நம்புவது, இதில் விவேகம் அவசியம். கொள்கை 8: நேரத்தை புரிந்தவன் பாதி வெற்றி பெற்றவன். நாளை ஆரம்பிப்பேன், அடுத்த மாதம் முயற்சி செய்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பாக செய்கிறேன். இந்த வார்த்தைகள் கனவுகளை கொல்லும். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வி கண்டாலும் முயற்சியை நிறுத்தவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் நேரத்தை வீணாக்கியிருந்தால்
இந்தியாவின் உயரங்களை தொட்டிருக்க முடியாது. நேரம் யாரையும் காத்திருக்காது. நீங்கள் தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நகரும். இறுதி உண்மை பயத்தை வெல்லுங்கள். உங்கள் மதிப்பை அறியுங்கள். பலவீனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நட்பை தேர்ந்தெடுங்கள். சிந்தனையை உயர்த்துங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ரகசியத்தை காக்குங்கள். நேரத்தை மதியுங்கள். இந்த 8 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக பின்பற்றினால் உங்கள் உலகமே மாறும். இப்பொழுது ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் பழைய வாழ்க்கையிலேயே தொடர விரும்புகிறீர்களா? அல்லது புதிய மரியாதையுடன் வாழ ஆரம்பிக்கிறீர்களா? முடிவு உங்கள் கையில.